ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். சுஷில் ராஜ்குமார் ஒரு மாத ஆட்சி எப்படி இருந்தது என்ற கேள்விக்கு நிறைய விளக்கத்தை தந்தார். தேர் ஆன் ஸ்டடிங் எக்ஸாம் நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பிரீத்திங் டைமுக்கு அப்புறம் பார்க்கலான்றாரு. எப்படி பார்க்குறீங்க சுஷில்? ஒரு மாத ஆட்சி விஜய் வாக்களித்தபடி நடக்கலை. ஏன்னா விஜய் இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் பேசினவர் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை புகழ்ந்து பேசியிருக்காரு. இதே விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் 17 தொகுதியில் பிரச்சாரத்துக்கு போன போது தமிழ்நாட்டில் எல்லாமே அதல பாதாளத்துக்கு போயிட்டுன்னு பேசினார். மின்வெட்டு அதிகரிச்சிருக்கு, பாலியல் தொல்லை அதிகரிச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஆட்சியில் குறைபாடுகள், இவர்கள் தங்களை நிலைநிறுத்தி கொள்றதுக்கே போராடுறாங்கன்றது பரவலான ஒரு பேச்சாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை தொடர்பாக இன்றைக்கி விஜய் பேசியிருக்காரு. மும்மொழி கொள்கையோடு நீங்கள் இந்த ஃபண்டை இணைச்சி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு திமுக போராடிய போது விஜய் கிண்டல் பண்ணார். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க, கொடுக்கறது அவங்க கடமை, கேட்குறது அவங்க உரிமைன்னாரு. இன்றைக்கி அதே விஜய் பிரதமரை பார்த்து இதே கோரிக்கை தான் வச்சுட்டு வந்திருக்காரு. இப்படி முன்னுக்கு பின் முரணான ஒரு நபராக விஜய் இருக்கார் என்பதை அவருடைய ஆட்சியை ஒவ்வொரு கட்டத்திலையும் வெளிப்படுத்திகிட்டே இருக்குது. இப்போ ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுக்குறேன்னு நம்ம ஆதவ அர்ஜுனாவையும் வாச்சாத்தி புகழ் செங்கோட்டையனையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவர் சொல்கிறது ஒரு பெரிய நகைப்புக்குரிய காரியமாக தான் இருக்குது. அப்போ தூய்மையான ஆட்சி கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் யார் மேலேயாவது நம்ம ப்ளேம் போட்டுடலாம். ஆவடியில் 2 பையங்க இருக்காங்க சார், அவங்களுக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஃபீடர்ஸையும் இபி ஃபீடர் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆவடியில் வச்சுக்கிட்டு அந்த ஃபீஸ் கேரியர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த 2 பசங்களும் திமுக குடும்பத்து பையங்க. மின்வெட்டுக்கு அவங்க தான் சார் காரணம். இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் திமுக காரங்க தான் சார் காரணம். இப்படி திமுக மேலேயே பழியை போட்டு ஆட்சியை நடத்திடலான்னு விஜய் நம்புறாருன்றது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. இது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. இப்போ எதுக்குமே பொறுப்பெடுக்காத ஒரு நபராக இருக்கிற விஜய்க்கு மக்கள் இவ்வளோ பெரிய பொறுப்பை தனிப்பெருங்கட்சியாக கொடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. மக்கள் அதுக்கான பலனை அனுபவிக்காங்க. இவருக்கு ஓட்டு போட்ட ரசிகர்களை தவிர மற்றவர்களும் இவருக்கு ஓட்டு போட்டாங்க. அவர்கள் இன்றைக்கு அதை நினச்சி ரிப்பண்ட் பண்ண தொடங்கியிருக்காங்கன்றது தெரியுது. ஏன்னா விஜய் ஒரு பேசாத நபராக இருக்கார். இப்போ சார் பேசும்போது சொன்னாங்க, அந்த 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 கோவிலில் சர்ச்சில் அவருக்கு வாயில் போடுறது ஒரு சாராயம் கிடையாது, அது ஆல்கஹால் கலக்காத ஒரு திராட்சை ரசம், அது சாராயம் கிடையாது. ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். இப்படி விஜய் கிறிஸ்தவர்களாக போடுறாரு, நியமிக்கிறாரு அப்படின்னா விஜய் இன்னைக்கு மூகாம்பி கோயிலில் போய் சாமி கொண்டு வந்திருக்காரு. விஜய் தன்னை கிறிஸ்தவராக கருதுறாரா அல்லது இந்துவாக கருதுறாரான்றது தெரியல. ஏன்னா திருச்சிக்கு பிரச்சாரத்துக்கு போனவர் முட்டி போட்டுட்டு போனார். முட்டி போட்டுட்டு போய் மாதா கோயிலில் வேண்டிட்டு வந்தார். இன்னைக்கு இப்படி ஒரு வேஷத்தை போடுறாரு. ஸோ எம்ஜிஆர் மாதிரி மூகாம்பி கோயிலில் போய் சாமி கும்பிட்டோடனே தான் எம்ஜிஆர் ஆயிருமோன்னு நினைக்கிறானுமோ தெரியல. இல்லை, இன்னைக்கு இப்படி ஒரு வேஷத்தை போடுறாரு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இயல்பா இது மதங்களை கடந்து நம்ம எல்லா ஆலயங்களுக்கும் போவோம். எல்லா ஆலயங்களுக்கும் போவோம் சார். தமிழர்கள் மதம் கடந்தவர்களே வெவ்வேறு சாயங்கள் பூசி. இல்ல நான் அந்த ஆங்கிள்லயே சொல்லல. போறேன், நான் போயிருக்கேன், இல்ல நானும் போவேன். அதெல்லாம் ஒண்ணுமே, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. போவதனாலே அவர் வேஷம் போடுகிறார் அப்படின்றது சரியான ஒரு வாதம். இல்ல நான் வேஷம் போறேன், வேஷம் போறது அவருக்கு புதுசு இல்லைல்ல. அவர் தேர்தலுக்கு முன்னாடி வேஷம் கட்டிட்டு இருந்தவர் முதலமைச்சர். சுஷிலுக்கும் அவர் தான் முதலமைச்சர், எனக்கும் இல்ல, எனக்கு அவர் முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு அவர் முதலமைச்சர். என்னுடைய நாடு தமிழ்நாடு. அதிகாரம் பூசி கொண்டு நடித்து கொண்டு இருக்கிறாரே நம்ம சொல்றோம். இல்ல நீங்க வந்துலாமே. இல்ல நான் அதிகாரம் பூசி நடிகர் விஜய் தவிர்த்து முதலமைச்சர் விஜய் நோக்கி சுஷில்குமார் முதலமைச்சர் விஜய் நோக்கி தான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க போய் ஒரு இடத்துல போய் நீங்க சாமி கும்பிட போகும்போது வீடியோ கேமரா எடுத்து போய் மக்கள்கிட்ட பரப்புறீங்க. பாரு நான் மூகாம்பி கோயிலுக்கு போறேன், பாரு நான் மாதா கோயிலுக்கு போறேன்னு பரப்புறீங்களா? இதே போல நீங்க பிரஸ்ட்டு போய் உங்க உள்ளத்துல இருக்கிறத பேசுங்க. இல்லை நீங்கள் ஒரு டிவியில் மோடிஜி மாதிரியாவது மன் கி பாத் மாதிரி ஏதாவது ஒன்று பேசுங்க. எதையுமே பேச மாட்டேங்கிங்களே. துறை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாமே லேபிள் ஓட்டுற வேலையா இருக்கு. சிடிஆர் நிர்மல்குமார்ட்ட இதே கேள்வி கேட்கும். துறை சார்ந்த அமைச்சர்கள் துறை சார்ந்த செயல்பாடுகளை நாங்க பேசிட்டு இருக்கிறோம். முதலமைச்சர் தான் பேசணுமா அப்படின்னு துறை சார்ந்த அமைச்சர் இருக்கும்போது நாங்க தான் கவர்மெண்ட் பிரஸ் நோட் கொடுக்குறோம், என்ன செய்யறான்றதை நாங்க அரசாணை செய்தி பிரிவு செய்திகளாக வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் பேசணும். முதலமைச்சர் எதுக்கு அப்போ சொல்றாரு? முதலமைச்சர் எதுக்கு அப்போ? நாங்க அவருக்கு தானே ஓட்டு போட்டோம் அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா? நீங்க என்ன பார்த்து ஓட்டு போடுங்க, சிடிஆர் நிர்மல்குமாரை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு அவர் கேட்கல. எல்லா தொகுதியிலும் விஜய் தானுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க. அப்ப விஜய் பேசணும்ல மக்கள்கிட்ட. விஜய் எங்க பேசுறாரு? சரி, அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும். ஒரு குறையாக பத்திரிகையாளர்களை கண்டிப்பா எதுவுமே பண்ணலையா? நான் அன்னைக்கு Facebookல ஒரு மாதம் நான் தமிழ் மண்ணிட்ட வச்சு அதே கேள்விதான். ஒரு கையெடுத்து ஒற்றையரில் மாற்றிவிட முடியும் நானே நம்புறேன். ஏன்னா முதலமைச்சரோட அதிகாரம் அவ்வளவு இருக்குது அப்படின்ற இடத்துல அது எதுவுமே பண்ணலையா ஒரு மாதத்துல? நீங்க மட்டும் நம்பல சார். விஜய் நம்பினாரு. நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் அப்படின்னாரு, சொடக்கப்பட்டாரு. குட் கவர்னன்ஸ் ஸ்டார்ட்ஸ் நவ்ன்றாரு. இப்போ என்ன சொல்றாங்க, எனக்கு 6 மாசம் டைம் கொடுங்கன்றாங்க. இப்போ விஜயும் அவருடைய கட்சியினும் எங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுங்க, எதுக்கு எங்களை இப்படி நெருக்கடி கொடுக்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க கட்சியில் சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் ஒரு அம்மா மரகத குமாரவேல்
அவங்க சொல்றாங்க 10 நாள் தாவக ஆட்சியில் நான் வந்து எம்ஜிஆரை பார்க்குறேன், ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சியை பார்க்குறேங்காங்க. இப்போ இதுல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ஜெயலலிதா அம்மாவை பார்க்குறேன்னு சொல்ற மரகந்த குமாரவேல் அம்மா வந்து விஜயோட ரொம்ப திறமைசாலியா இருக்காங்க. பாருங்க 10 நாள் அவரை ஆட்சி நடத்த திணறாரு, என்ன பண்ணு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். 10வது நாளே அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ மரகத குமாரவேல் விஜயோட திறமைசாலியா இருக்காங்க. ஏன் மரகத குமாரவேலை நம்ம சிஎம் ஆக்கக்கூடாது? இப்போ மரகத குமாரவேல் அவங்க கூட போன 4 பேர் சாதாரண ஆட்கள் இல்லை சார். தண்டி யாத்திரை போனாங்க தெரியுமா? காந்தி வந்து தண்டி யாத்திரை போனார். முன்னாடி ஒரு பெண் போவாங்க, பின்னாடி ஒரு 4 பேர் போவாங்க. அந்த 4 பேர் தான் சார் இந்த 4 பேர். இவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. இப்படிப்பட்ட நபர்களை கூட வச்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் வாங்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நான் தூய்மையான ஆட்சி தருவேன்னா, நான் தூய்மையான ஆட்சி எங்கே நாங்கள் தேட தானே செய்வோம். ஒரு மாதத்தில் எவ்வளவோ நானே தமிழ் மன்ற சொன்னேன், நிறைய விஷயங்கள் செயல்படுத்தி இருக்கிறார். எல்லாத்தையும் சிங்கப்பெண் திட்டம் செயல்படுத்தினார். விமர்சிக்கிறீங்களே சரியாது. சிங்கப்பெண் திட்டம் செயல்படுத்தினாரு. ஆமா, சிங்கப்பெண் திட்டத்தை வந்து கொலைச்சு போடுது திமுக. நான் எப்படி சொல்றேன்னா, 2023 திமுக அரசு சைலேந்திர பாபுன்ற ஒரு டிஜிபியை வச்சு நீங்க ட்ரோன் மூலமா கண்காணிப்பை நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா, இன்னைக்கு விஜய் வந்து அந்த மேடையில் பேசுவார்ல, ட்ரோன் மூலமாக இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம காவல் சுற்றுக்காவலை தொடங்கியிருக்கோன்றார். ஆனால் 2023 தொடங்கிட்டீங்களே, இதுக்கு திமுக தானே காரணம்? இதெல்லாம் திமுக பண்றது நியாயமா? எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா எங்க அண்ணன் எதுக்கு தான் லேபிள் விட்டு வரப்போ அப்படின்ற கேள்வி மக்கள் கேட்காங்கல்ல. இப்போ ப்ரெஸ்ஸையும் பார்க்க மாட்டாரு, எல்லாத்துக்கும் லேபிள் விட்டுவார். தமிழ்நாட்டில் எல்லாம் அதர் பாதாளத்துக்கு போயிட்டும்பாரு. ஆனால் டெல்லியில் போய் தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. 42% தமிழ்நாட்டு பெண்கள் தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறார்கள். தமிழ்நாடு பெண்கள் வளர்ச்சியில் எல்லா வகையிலும் முன்னேறி இருக்கு. 2036 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உயர்வதற்கு தமிழ்நாடு அதெல்லாம் இல்லை சார். அப்போ தேர்தலுக்கு முன்னாடி சார் தேர்தல் இன்னைக்கு புகழாரம் சூட்டவில்லை. 2036 நோக்கி இந்த அரசாங்கம் நகர்கிறது. இல்ல சார், 1.5 என்பது எங்களுடைய டார்கெட். அவர் சொல்லல. இப்போ உள்ள நிலைமையை அவர் புகழ்றாரு. இல்ல அது சொல்லியிருப்பாரா இருக்கும். இப்போ உள்ள நிலைமையை அங்க புகழ்றாரு. இதே விஜய் ஏன் தேர்தல் பிரச்சாரத்துல இந்த உண்மையை பேசல? அப்போ போய் சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா? இதற்கு தான் உங்களுக்கு ஜென்சி ஓட்டு போட்டாங்களா, இல்ல குதிரை பேரத்துக்கு ஓட்டு போட்டாங்களா? ஜென்சி எதுக்கு ஓட்டு போட்டாங்க? ஒரு மாதம் பண்ணல ஜென்சி இளைஞர்கள் யோசிக்கணும். இல்ல சுஷில், நான் சொல்றேன், நானே கேட்டேன். ஒரு ஒற்றை கையை எடுத்து ஓரிரவில் மாற்றி விட முடியும், நானே நம்புறேன் அப்படின்னு நானே சொல்றேன், அட்ரஸ் பண்ற ஒரு குடிமகனாக. இப்போ அது மாதிரி சுஷில் வந்து ஒரு மாசம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணலாங்கன்னு என்ன சொல்ல வரீங்க? நீங்க திருப்பியும் தேர்தல் பரப்புரை சொல்றீங்க, கோயில சொல்றீங்க, மதத்தை உள்ளிட்டீர்கள். என்ன மக்கள் எதிர்பார்ப்பு என்ன பண்ணலன்னு கேக்குறேன். இல்ல நான் மதத்தை ஒரு முன்னிலைப்படுத்துறேன். இல்லங்க என்ன பண்ணலன்னு சொல்லுங்க சுஷில். அப்படி சார்ஜ் வேணும். என்ன பண்ணலன்னு சொல்லுங்க. கவுமணி சொன்னாரு இதெல்லாம் பண்ணல, இதெல்லாம் பண்ணிருக்கணும், அதான் பண்ணாங்கன்னு. என்ன சொல்ல வரீங்க? தேர்தலுக்கு முன்பும் விஜய் உண்மையை பேசல. தேர்தல் வெற்றி பெற்று முதலமைச்சரான பிறகு விஜய் உண்மையை பேசல. என்ன பேசல? உண்மையை பேசுங்க. இப்ப நீங்க வந்து சிங்கப்பெண் திட்டத்தை தொடங்கி வைக்கீங்க. ட்ரோன் மூலமா சுற்றுக்காவல் நடக்கிறது. ஏற்கனவே டிஜிபி சைலேந்திர பாபு இருக்கும்போது பண்ணிட்டாரு. அது ட்ரோன் டெக்னாலஜிங்க சார். ட்ரோன் டெக்னாலஜி என்னைக்கோ வந்து ட்ரோன் டெக்னாலஜி சார். ட்ரோன் டெக்னாலஜி இந்தியாவை கடந்து மேற்கத்திய நாடுகள் இந்தியாவிலே முதல் முறையாக அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இந்தியாவிலே முதல் முறையாக சுற்றுக்காவலை நாம தான் செஞ்சிருக்கோம்னு இவர் சொல்றாருல, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு நீங்க சொல்லுங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? 2023 தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை செஞ்சது பொய்யா? அப்ப ஏன் இப்படி பொய் பேசுறீங்க? பொய் பேசி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. இப்ப உண்மையை பேசுங்க பார்க்கலாம். சரி, இப்போ உங்க பக்கத்துல இருக்கவங்க எத்தனை வழக்குகள் இருக்கு? டெண்டர்ல வெளிப்படைத்தன்மை 20% ஆட்சிக்கு தந்தார்கள், 10% தலைமைக்கு கொடுத்தார்கள், 15% கட்சி கொடுத்தாங்க. யாருக்கும் ஒரு காசு தரவானான்னு சொல்றாரு. இதெல்லாம் நீங்க யார பக்கத்துல வச்சு இதெல்லாம் கடந்த ஆட்சியின் போது கடந்த ஆட்சியின் போது இவை நடைபெற்றதா? இவ்வாறான வாக்குறுதிகள் தரப்பட்டதா? நீங்க சொல்றது யாரு? டிரான்ஸ்பரண்டா சொல்லுங்க. நீங்க சொல்றது யாரு? நீங்க சொல்ற நபர் மிஸ்டர் திரு ஆதவர்ஜனா அமைச்சரா? அவர் சொன்னதை அட்ரஸ் பண்றேன். ஆதவர்ஜனா சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து நேர்மைக்கு அளவுகோல் வச்சு அளந்தீங்கன்னா, ஆதவர்ஜனா அவங்க குடும்பமே நேத்து ஹைகோர்ட்ல 37 பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. இடி வழக்குல விலக்கு கேட்டு. அமைச்சர் ஆதவர்ஜனா என்பவர் அமைச்சர் தான் நான் சொல்றேன். சொல்றதை நான் அட்ரஸ் பண்றேன். அவருக்குள்ள வழக்குகள், அவர் மீதான குற்றச்சாட்டுகள் அது வேறு. இல்ல அதுக்கு நேர்மைக்கு அமைச்சர் சொல்றாங்க இப்படி கடந்த ஆட்சியின் போது நடைபெற்றதா? நான் தமிழ்மணி கூட சொன்னேன், நிறைய குவாரிகள் மூடப்பட்டிருக்கு, டாஸ்மாக் கடைகள் மூடுவதாக உத்தரவு, ஒரு வெளிப்படை தன்மை இருக்கு, அதிகாரிகள் ஒவ்வொரு துறையிலும் போதும் யாருக்கும் லஞ்சம் கொடுக்காதீங்க. அமைச்சர்கள் நேரடியா போய் ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் போய் யாராவது காசு கேட்டா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இப்படியான காட்சிகளா கடந்த ஆட்சி அரங்கேறவில்லை. இதெல்லாம் விஜய் வந்து தமிழ்ல ஒரு படம் நடிச்சாரு, அதுலயே பண்ணிட்டாரு. இது திரைப்படம் இல்ல, இதெல்லாம் பண்ணிட்டாரு. இது படம் இல்ல இது படம் இல்ல சார். ஒண்ணும் இல்ல, இந்த போற அமைச்சர்களுக்கு சட்ட பட்டன்ல காலர் இருக்கா இல்லையா? காலர் மைக்கெல்லாம் யாரும் போறது கிடையாது. எல்லாமே நீங்க ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா பண்ணுங்க, ஆனா கொஞ்சம் உண்மையும் பேசுங்க. உண்மையும் பேசுங்கன்னா நான் சொல்றேன். இப்ப ஆதவர்ஜனா எதுக்கு எடுத்தாலும் தமிழகம் திகட்ட பார்த்தது சுஷில். எதை சார்? ஏதோ விளம்பரம் இப்போதான் பண்ணி கொண்டு எதை சார் பார்த்தது? கடந்த 10 ஆண்டுகளில் விளம்பரங்களை பார்த்து சார், விளம்பரங்களில் பொய் இருந்தா நீங்க சொல்லுங்க. நீங்க அதை தேடி விளம்பரம் புதுசா கொண்டு வர சார், நாங்க பண்றாரு மாதிரி சொல்றீங்க சார். நாங்க விளம்பரம் பண்ண விஷயத்தை நீங்க பொய்ன்னு சொல்லிட்டு இப்ப நாங்க விளம்பரம் பண்ண விஷயத்தை நீங்க போய் நித்தி ஆயோக்ல பேசிட்டு வரீங்க. அப்ப என்ன இந்த முரண்பாடு? இப்போ உண்மையை பேசுங்க, நான் கேட்கல, என்ன தவறு இருக்கு?
திமுக அரசு செஞ்சதை சொல்லுங்க. ஆமா, திமுக அதிமுக இந்த சாதனைகளை செஞ்சிருக்காங்க. அம்மா உணவகம் அம்மா காலத்தில் திறக்கப்பட்டது, கலைஞர் இதை செஞ்சாரு, கலைஞர் மகளிர் உரிமை தொகை கலைஞர் கொடுத்தாரு, அதை தான் என்னால கொடுக்க முடியும். இன்னைக்கும் பாருங்க 1000 ரூபா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க 2500 சொல்லியிருக்கீங்க, என்னைக்கு கொடுக்க போறீங்க? சிங்கப்பெண் திட்டம் என்று ஒரு லேபிள் ஒட்டிட்டா போதுமா? அந்த 6 சிலிண்டர் கொடுக்க என்னைங்களா, அதை என்னைக்கு கொடுக்க போறீங்க? பேசுங்க, உங்க தேர்தல் வாக்குறுதி பத்தி பேசுங்க சார். பட்ஜெட் வருது, பட்ஜெட்ல 6 சிலிண்டர் பத்தி விஜய் பேசி ஆகணும். இல்லைன்னா மக்கள் முன்னாடி அவர் எக்ஸ்போஸ் ஆகிறார். நான் சொல்றேன், விஜய்க்கு உண்மையை பேச தைரியம் இல்லை. அதனால விஜய் பிரஸ் சந்திக்க மாட்டேங்கார். பிரஸ்காரங்க 100 பேர் பிரஸ்காரங்கிட்ட வச்சு ராகுல் காந்தி பேசுறாரு சார். உங்களுக்கு பேச என்ன சார் பயம்? நீங்க தான் பெரிய அப்படி பறந்து அடிக்கிறார், ஓடி எல்லாத்தையும் பிடிக்கிறார். மக்கள் பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க, அதனால தான் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டோன்றாங்க. அந்த மக்கள் உங்களை எதிர்பார்க்குறாங்க. ஜென்சி இளைஞர்கள் நீங்க பொய் பேசுறதுக்காக ஓட்டு போடல, நீங்க சொன்ன பொய்யை நம்பி ஓட்டு போட்டவங்க. அந்த ஜென்சி இளைஞர்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிற காலம் ரொம்ப நெருங்கிட்டு. இதை நம்ம பேசி தானே சார் ஆகணும். இது எப்படி நம்ம மறைக்க முடியும்? இது விஜய் மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள் கிடையாது. விஜய் வாய் திறந்து பேசட்டும் தான் நான் சொல்றேன். பேசுங்க, விமர்சிக்கலாம், அது நல்லது செஞ்சீங்கன்னா பாராட்டலாம். இதுல என்ன இருக்கு? ஒரு மாதத்துக்கு எதுக்கு எடுத்தாலும் திமுக மேல லேபிள் குத்துறதுக்கு துணிஞ்சிட்டு வந்துச்சுல அவங்க வாயி. அப்ப எங்களுக்கு வராதா நீங்க தவறு பண்ணும்போது? அதான் சார் என்னோட கேள்வி. நல்லது, நம்ம பேசலாம். சுஷில், மக்கள் தீர்ப்பு தொடர்பாக உங்களுக்கு கருத்து? மக்கள் தீர்ப்புக்குள்ளே நீங்க வந்துருங்க. நான் மக்கள் தீர்ப்புக்குள்ளே வரேன். இப்போ 200 யூனிட் மின்சாரம் தொடர்பா ஒரு சரியான ஒரு குழப்பமான நிலைமை தான் இன்னைக்கு நீடிக்குது. சிங்கப்பெண் திட்டத்துக்கு வந்து அந்த சிங்கப்பெண் படையில கைது செய்கிற அதிகாரம் கிடையாது, லத்தி வைக்க கூட அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது, எஃப்ஐஆர் போடுற அதிகாரம் கிடையாது. பிடிச்சு கொண்டு போய் ஸ்டேஷனில் ஒப்படைக்கலாம், அவங்க தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. அப்போ ஊர்காவல் படை தான் இவர் தொடங்கியிருக்காரு. பாருங்க எவ்வளோ அண்ணா இருங்க, இவ்வளோ பெரிய குழப்பத்தில் தான் இவர் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கு ஃபண்டு மட்டும் அலாட் பண்ணியிருக்காரு. ஆனால் செயல்பாட்டில் என்ன இருக்கு பாருங்க, ஒரு துப்பாக்கி வைக்கிற உரிமை கூட உங்களுக்கு கிடையாது. அப்போ அந்த போலீஸ் ஃபோர்ஸ் அவர் வீணாக்குறாரு. தெளிவான பார்வை ஊர்காவல் பட கூட இல்லையா சார்? இருங்கண்ணே, தெளிவான பார்வை வந்து ஊர்காவல் பட கூட இல்லையா? ஆனா இருங்க, இப்ப நீட்ல அண்ணன் சொன்னீங்க பெரிய நீட்ல குழப்பம் நடக்கு, வினாத்தாள் வெளியே போயிருதுங்க. ஆனா நீட் வேணும் மேனேஜ்மென்ட் கோட்டா அதெல்லாம் குழப்பம் நடக்கு. அந்த குழப்பத்துக்கு யார் பதில் சொல்றது? அப்ப மக்கள் அதையே போய் பரிச்சு எழுதணுமா? அந்த பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசணும். டாஸ்மாக்ல இப்ப 717 கடையை மூடிட்டேன்றாங்க. ஜீவங்க இன்னைக்கு வரைக்கும் ஜீவம் இல்ல. அப்ப அது ஒரு விளம்பரம் தான். ஆக மொத்தத்துல 100 நாளா ஒரு இவங்க இந்த 1 மாத காலத்துல விளம்பரம் மட்டும்தான் விஜய் பண்ணிருக்காரு. விஜய் பேசின பொய்கள் காரணமாக each and every word coming out of Vijay's mouth will be tested. அடுத்து வர நாட்கள் கண்டிப்பா டெஸ்டட். ஏன்னா இவர் சொன்ன பொய்கள்